வாழ்த்துக்களை முதலில் சொல்லுகிறேன். இந்த 2023 நிறைவுக்குள்ளாக வந்திருக்கோம். இந்த வருஷத்தில் நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கலாம், ஆசீர்வாதமாகவும் இருந்திருக்கலாம். உடம்புல பலவீனமோ இல்லை ஆசீர்வாதத்தில் பலவீனமோ, பண விஷயத்திலேயோ இல்லை சமாதான விஷயத்திலேயோ, எந்த விஷயமா இருந்தாலும் இந்த 23ஆம் வருஷத்தில் இந்த 6 நாள் 7 நாட்கள் இருக்கிறது. அந்த 7 நாளுக்குள்ளே எல்லாம் உங்களுக்கு அந்த இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். தேவனாகிய கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். இந்த 2024 உள்ள நுழையும் போது அந்த 2024 கர்த்தர் செய்கிற அற்புதத்தை நீங்கள் அடுத்த வருஷம் இந்த கிறிஸ்மஸுக்கு நீங்கள் சொல்லும்படியாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது மட்டுமல்ல, போன வருஷம் யார் யார் வந்திருக்கீங்க, இந்த வருஷம் யார் வந்திருக்கீங்க, வராதவங்க யார் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் போன வருஷம் வந்ததுக்கும் இந்த வருஷம் வந்ததுக்கும் உங்கள் வீட்டில் என்ன நடந்தது, என்ன உயர்வு வந்தது, என்ன ஆசீர்வாதம் இருந்தது, என்ன மேன்மை அடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் உள்ளத்துக்கு தெரியும். ஆனால் அது எனக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் எங்களை அழைப்பை கேட்டு இந்த இடத்துல உங்கள் நேரத்தை ஒதுக்கி இயேசுவை நம்பி, இயேசுவோட வார்த்தையை நம்பி நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆசீர்வாதமா உங்களுக்கு இந்த 2024 அற்புதம் நடக்கும். இந்த 2023 ஒரு வாரத்துக்குள்ள பெரிய மாற்றத்தை அற்புதத்தை காண்பீங்க. இன்னைக்கு இந்த நைட்டுக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்கும். காலையில நீங்க விடிய காலையில எந்திக்கும் போது இங்க வந்தோம் ஆசீர்வாதமா இருந்து சொல்லத்தக்க அற்புதத்தை செய்வீங்க. ஒரு அரை மணி நேரம் அமைதியாக இருந்து வசனங்களையும் ஆராதனையும் நீங்க கேளுங்க. உங்க உள்ளத்துக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். இப்போதும் ஆரம்ப ஜபத்தை அன்பாய் நேசித்து வழிநடத்தி எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மதிய வேலைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளில ஆண்டவரே அப்பா, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை இன்றைக்கும் ஆண்டவரே உங்களுடைய பிறப்பின் நிமித்தம் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் வந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஏசப்பா, யார் யார் என்ன தேவைகளோடு என்னென்ன விருப்பங்களோடு வந்திருக்கிறார்களோ இன்றைக்கும் உடைய சமூகத்துல அவர்களுடைய பாரத்தை இறக்கி வைப்பாங்க ஆண்டவரே. கர்த்தர் தாமே அதற்கு நீங்க பதில் கொடுக்கிற தேவன். நீங்க தான் எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு எல்லாவற்றையும் செய்து முடித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீங்கப்பா. இன்றைக்கு அதை ஒவ்வொருவரும் கண்கள் காண ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இன்னும் ஆராதனை ஆசீர்வதிங்க, செய்தியின் பகுதி ஆசீர்வதிங்க, செய்தி கொடுக்குற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இன்னும் நடக்க இருக்கிற எல்லா ப்ரோக்ராமையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபம் செய்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. மறுபடியும் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். ரெண்டு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி தேவனுடைய பிரசன்னம் இங்க இந்த வீடு முழுவதும் உங்கள் இருதயம் முழுவதும் நிரம்புவதற்காக நம்ம படிப்போம். என் கூட தெரிஞ்சா படிங்க, இல்லைன்னா கைத்தாளம் போடுங்க. வருடத்தில் நடந்த அற்புதத்துக்காக நன்றி சொல்லி பாடல் பாடுவோம். ஆத்மாவே நன்றி சொல்லி உள்ளத்தோடே, என் ஆத்மாவே நன்றி சொல்லி உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே, கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னி
மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுது போல புதிதாக்கி மகிழ்கின்றார், நம் இளமை கழுது போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கரங்களை கட்டி கத்தரை இந்த பாட்டுல என்னென்ன வரி வந்திருக்கோ உங்க உள்ளத்துல வந்திருக்கோ அதை இன்னைக்கு நிறைவேற்றி வராங்க. ஆமென் ஆமென். என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம், நாம் வீடும் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கருப்போட சாத்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி
நன்றி நன்றி நன்றி கரு போல சுமந்தீரே நன்றி என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 கருவோட சுமந்தீரே நன்றி ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே நான் இதற்கான பாத்திரன் அல்ல உன் கிருபையே வேறொன்றும் இல்லை. நான் இதற்கான பாத்திரன் அல்ல உன் கிருபையே வேறொன்றும் இல்லை. எபினேசரே எபினேசரே இருப்பவரே எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 கரோல சுமந்தீரே நன்றி ஹல்லேலூயா தேவன் நம்மை குறித்திருக்கிறார். ஆமென். நம் தாயின் கருவிலே நம்மளை பத்திரமா பாதுகாத்து இந்நாள் வரைக்கும் நம்மளை சுமந்து இந்நாள் வரைக்கும் நம்மளை போக்கிலும் வருத்தமாய் வழி நடத்தி இந்த 2023 வருஷத்தை நம்ம கடக்க செய்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம். இந்த 2024 செய்ய போகிற அதிசயங்களுக்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அடுத்த வருஷம் நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற போது தேவன் செய்த நன்மைகளை ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லணும். நீங்க எதெல்லாம் இது கூடாது தேவனால நம்ம குடும்பத்துல எதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சு ஒரு சம்பவத்தை நீங்க நினைச்சிருக்கீங்களோ அந்த காரியத்தை நீங்க உள்ளத்துல ஆழத்துல இருந்து இது நடக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில செய்வாரு. அவரால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இதான் நாங்க வருஷம் நாங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். எப்பேற்பட்ட காரியத்தையும் அவரால செய்ய முடியும். நிச்சயமா உணர்ந்து நீங்க இந்த நேரத்துல ஆராதனை வேலையில நம்ம ஆராதனை செய்யற போது தேவனிடத்துல உங்க இருதயத்தை ஊற்றணும். எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஊற்றும் போது நம்ம அடுத்த ஜெப கூட்டத்துல ஒவ்வொரு வாரமும் ஜெபம் வைக்கிறோம். ஒவ்வொரு வாரத்திலயும் நீங்க கலந்துக்கோங்க. நீங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்களால எதையும் சாதிக்க முடியும். மலைகளையும் பெயர்க்கிற வல்லமே நமக்கு கொடுத்துருக்கிறாரு. உங்களால முடியாது ஒண்ணுமே இல்லை. அவரை நம்பினா போதும். எனக்கு இது தேவைன்னு கேட்டா போதும். நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதே இல்லை. அவர் உள்ளத்துல எனக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி இந்த பிரேயர்லயும் கலந்துக்கோங்க. நிச்சயமா ஆண்டவர் செய்வாரு. இன்றைக்கும் இந்த ஆராதனையில பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிவிதமா ஆசீர்வதிப்பார். ஆராதனை மத்தியில உங்க தேவைகள் உங்க விருப்பங்களை நீங்க சொல்ல போறீங்க. பிள்ளைகளோட நீங்க எவ்வளவு நேரம் பிள்ளைகள் பேசலைன்னா நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். அப்ப நம்ம தேவனோடு பேசலைன்னா தேவனுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். இப்ப நம்ம ஆராதனை செய்யறது வழியா நம்ம தேவனோடு பேசி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆராதனை செய்ய 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 நம்மளுடைய பிரச்சனைகள் மாறும். நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறும். நம்ம எவ்வளவு தூரம் ஆராதனை செய்யறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு எதெல்லாம் தடையா
தடையா இருக்குதோ அந்த தடைகள் நிச்சயமா உடை தெரிவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். நம்ம இந்நாள் வரைக்கும் பாதுகாத்த தேவன். வெறுமனையா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சிருக்கோம். அந்த பேருக்கு பின்னாடி ஒரு பொருள் இருக்கும். முன்னாடியெல்லாம் வைக்கிறது புதுசா பேர் வைக்கிறோம். முன்னாடியெல்லாம் ஒரு பேர் வச்சோம்னா அந்த பேருக்கு பின்னாடி இருக்கும். ஆண்டவராகிய இயேசுக்கு ஏகப்பட்ட பேர் உண்டு. அது அந்த ஒன்று தான் எபனேசர். அந்த எபனேசர்னா நம்மளை பாதுகாக்கிற தேவன்னு சொல்லி நம்ம கூப்பிடுறோம். ஒன்றுமே இல்லாத இடத்துல நம்ம படித்தோம். நம்ம ஒன்றுமே இல்லாத இடத்துல போகிற இடத்துல நம்ம ஆசீர்வதிக்கிறது தான் அவர் இறங்கி வந்தார். அன்னன்னைக்கு என்னென்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். அதை வச்சு தான் நம்ம படித்தோம். இது மாதிரி ஒன்றுமே தெரியல, எனக்கு படிப்படிவில் எதுவுமே தெரியல அப்படின்னாலும் அந்த ஞானிகளை கூட அவர் உயர்த்தி வைக்கிற தேவை. ஒரு பாடகை நீங்கள் படிச்சுட்டு உங்கள் வார்த்தைக்கு நேரம் ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரு. ஒரு நாள் நம்ம மறக்க மாட்டார். அதை உனக்கு படிங்க அவர் நம்ம உள்ள கையில் வரைஞ்சு வச்சிருக்காரு. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா, வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. வலக்கரத்தில் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். வலக்கரத்தில் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. 12 மாதங்களும் என் துணையாக வந்தீரையா, 12 மாதங்களும் என் துணையாக வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் கண்மணி போல என்னை கருத்தாக காத்து கொண்டீரே, ஒவ்வொரு நாளும் கண்மணி போல என்னை கருத்தாக காத்து கொண்டீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. எப்படி இருக்குன்னு யாராவது உள்ளத்துல நினைச்சிருக்கீரோ? இந்த 2024 இந்த 2023 ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட கஷ்டங்கள், வருத்தங்கள்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு யாராவது உள்ளத்திலேயோ இல்ல நடக்கலையோ இருந்துருந்துன்னா இந்த ஒரு ஸ்டான்ஸை படிப்போம். 2024 அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். எதிர்காலம் கையிலே எந்தன் காயம் யாவும் நீங்கியதே, எதிர்காலம் கையிலே எந்தன் காயம் யாவும் நீங்கியதே. பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. என்னிட பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும்
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அற்புதத்தின் தேவன் இன்றைக்கும் உங்களுக்கு எல்லா வாழ்க்கையிலும் எல்லா இடத்திலும் அற்புதம் செய்வார். வருகிற யாராவது உள்ளத்துல சொன்னவங்க வராம இருந்தாலோ அவங்க ஏவப்படியும்படியாக வரும்படியாக இந்த வார்த்தைக்கு சோதரமானவர் இந்த வார்த்தைக்கு நம்பி வந்திருக்கிற எல்லார் இருதயத்திலும் அப்பா அவர்களோட மன மகிழ்ச்சியாக திரும்பி செல்ல கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும்படியாக சகோதரி அலங்கலக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். எல்லாரும் கண்களை மூடி சமாதானத்தை கட்டளையிட்டவரே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே சந்தோஷத்தை நிறைவாய் கொடுத்தவரே நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நீ வந்த மக்களை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட இம்மட்டுமாய் காத்து அவர்களை தேற்றினீர். ஒவ்வொரு காரியத்தின் மத்தியிலும் கூட இருந்து வழிநடத்தின தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் இந்த கூட்டங்களை நடத்த உதவி செய்தீர். அருமையான பிள்ளைகளின் குடும்பத்தை ஆசீர்வதித்தீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் கூட கர்த்தாவே இந்த ஆண்டை நிறைவு செய்யக்கூடிய இந்த நாட்களிலும் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலும் நீர் பிறந்த இந்த நன்னாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் கூட வந்த மக்களுக்காய் செபிக்கிறோம். அவர்களையும் அபரிமிதமாய் ஆசீர்வதிகளெல்லாம் சந்திக்க ராஜா ஆண்டவரே. அவர்கள் உள்ளத்தின் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுங்கப்பா. இந்த நாளில் எந்த நினைவோடு வந்தார்களோ அந்த நினைவுகள் எல்லாம் பாக்கிய பண்ணுங்கப்பா. என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட கிருபை தாங்கப்பா. வருகிற நாட்களில் ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன வார்த்தைகள் வந்த ஒவ்வொரு மக்களும் இந்த பெருமக்கள் யாவரையும் கூட நீர் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்ற வார்த்தைகளினால் எங்களை திருப்தி ஆக்குங்க. எல்லாவற்றும் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுங்கள். நல்ல தகப்பனே. பிரவீன் அவர்கள் ஒரு 10 நிமிஷம் அவங்கள்ட்ட செய்தி பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பேசுகிறான்னு அவர்களோட பேசுகிறத ஆசீர்வதிக்க முடியாத அவங்களை வரவேற்போம். ஆண்டவரோட பிரசனமும் மகிமையும் இந்த இடத்துல நிறைவா இருக்கு. ஆண்டவரோட கிருபை இந்த இடத்துல இருக்கு. நம்ம என்ன பேச போறோம்னா, நம்மளை படைச்சது யாரு, அதாவது இந்த உலகத்தை படைச்சது யாரு, நம்மள படைச்சது யாரு. நான் ஜென்ரலா கேட்கிறேன், யாராவது ஒருத்தர் இருக்கணும்ல? ஓகே, அவங்கதான் கடவுள். கடவுள் இல்லாம இருக்க முடியாது. கடவுள் இல்லாம நம்மளும் இல்லை, வந்ததும் இல்லை, வரப்போகுது. ஸோ இந்த இதுல வந்து சும்மா ஒரு வட்டம் போட்டிருக்கேன். இந்த வட்டம் வந்து திருத்துவம்னு சொல்லுவாங்க. 3 பேர் அவங்க தான் வந்து இந்த உலகத்தை படைச்சாங்க. அவங்க பேர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அவங்க பேர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த பிதா பரிசுத்த ஆவியானவர் பத்தி ஏதாவது டவுட்னா நீங்க அப்புறமே என்கிட்ட கேளுங்க தனியா, அப்புறம் நான் சொல்றேன். இந்த குமாரன் இவர் தான் இயேசு கிறிஸ்து. இவர் தான் நம்ம கிறிஸ்டியானிட்டியோடைய ஹீரோ, ஜீசஸ் நம்ம சொல்லுவோம். இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மொத்தம் 3 இந்த திருத்துவ கடவுளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால இயேசுப்பாவோட நாமத்துல நம்ம கிறிஸ்தவர்கள் அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். இந்த இயேசுவை கூப்பிட்டோம்னா இவங்க தனியா எப்பவுமே வரமாட்டாங்க, கூடவே பிதாவானவரையும் பரிசுத்தாவியானவரும் கூட்டிட்டு. அதே மாதிரி பிதாவானவரும் தனியா வரமாட்டாங்க, கூடவே குமாரன் இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்தாவியானவரும் கூட்டிட்டு வாங்க. பரிசுத்தாவியானவரும் தனியா வரமாட்டாங்க, இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு தான் வருவோம். ஸோ இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம கூப்பிடும் பொழுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேருமே நம்ம கிட்ட வந்துருவாங்க. அண்ட் இன்னொன்னு, ஆதியாகமம் 1:26 அதாவது பைபிள்ல போட்டிருப்பாங்க, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும். இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை போல ஒரு மனிதர்களை நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். சோ நாம வந்து ஜஸ்ட் நம்மள மனுஷங்களா மாத்திரம் ஆண்டவர் படைக்க விரும்பல. நாம வந்து ஆகாயத்து பறவைகளையும் மச்சங்கள்னா மீன்கள், பூமி எல்லாத்து மேலும் அதிகாரம் கொடுக்கிறதுக்காக ஒரு மனுஷனை முதலா கடவுள் வந்து படைக்கிறார். அந்த பேர் தெரியுமா? அந்த மனுஷனை படைச்ச பேர் தெரியுமா? ஆதாம். சூப்பரா சொல்றீங்க, நைஸ்.
அதேதான், அவர்தான் ஃபர்ஸ்டா இந்த ஜீசஸ். இவங்க 3 பேர் ஜீசஸ்னு சொன்னாலே 3 பேர் வருவாங்க. இதுல ஈ அப்படின்ற அந்த எழுத்து நம்ம தமிழ்லயே சொல்லுவோம். ஈ அப்படின்ற எழுத்து பிதாவானவரை குறிக்கும். இந்த உலகத்தை அவர்தான் ஹீரோ, ஃபர்ஸ்ட் ஹீரோ. அப்புறம் வந்து ஏ அப்படின்னு இருக்கும். அந்த ஏக்கு வந்து வேற ஒரு மீனிங்ல பாத்தீங்கன்னா கிரேஸ், ஹேன்னு சொல்லுவாங்க. அதை வந்து எபிரேய மொழியில கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ அப்படின்னா கிரேஸ், கிருபை அப்படின்னு சொல்லிட்டு, கிருபையானவர், ரொம்ப அன்பானவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சு அப்படின்னு ஒரு மீனிங். அதுக்கு என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை குறிக்கக்கூடியது. ஷீன்னு சொல்லுவாங்க. இது வந்து லத்தீன் மொழியில சொல்லுவாங்க. ஷீனா பெண் பாலை குறிக்கிற ஒரு வார்த்தையா இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஸோ கிட்டத்தட்ட அவங்க பெண் பால் ஆனவங்க தான். ஸோ பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர். அதாவது இந்த வசனத்துல என்ன சொல்லுதுன்னா தமது சாயலாகவும் அப்படின்னா ஒருத்தரை குறிக்கும். ஆனா இது தமது சாயல்னு போடல, நமது சாயலாகவும் போறாங்க. ஸோ அதாவது பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் சேர்ந்து தங்களுடைய சாயலால நம்மளை படைச்சிருக்காங்க. மீனிங் இதே ஒரு டாகுக்கோ ஒரு வெளியில போயிட்டு இருக்க கேட்டு பூனைக்குட்டிக்கோ வந்து அந்த சாயல் கொடுக்கப்படுது. நாம ரொம்ப விசேஷமானவங்க, நாம கிட்ட அந்த சாயல் கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அன்பானவங்க. ஆண்டவர் தம்மை போல நம்மளை இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த ஆதாம் அப்படின்ற ஒரு மனுஷனுக்கும் ஏவாள் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு, முதல் நாள் 6வது நாள் இந்த உலகத்தை பூமியை வந்து 5 நாட்கள் ஆண்டவர் வந்து ஒவ்வொன்றா வார்த்தையால படைப்பார். சூரியனே உண்டாகு, சந்திரனே உண்டாகு, இப்படி படைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா 6வது நாள்ல தான் மனிதர்களாகிய நம்மளை வந்து ஆண்டவர் படைப்பாங்க. இதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுதான் மனுஷன் தனியா இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை கொடுப்பாங்க. அவங்க பேர் ஏவாள். ஸோ இப்படிதான் அந்த வாழ்க்கை வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க வந்து ஆண்டவர் வந்து ஒண்ணு வந்து ஜீவனின் கனியும், நிறைய கனிகள் இருக்கும், நிறைய எது வேணா நீங்க அனுபவிச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஜீவனின் கனி இருக்கும், இன்னொன்று வந்து நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்கு. இது வந்து மரணத்தின் கனின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்ப என்னன்னா நீங்க நல்லது இந்த கனி தொட்டா நல்லது செஞ்சீங்கன்னா பொழைச்சிப்போம், கெட்டது செஞ்சா பொழைக்க முடியாது. ஸோ இந்த உலகத்தோட நியதியும் அதுதான். நல்லது செஞ்சா பொழைக்கலாம், கெட்டது செஞ்சா பொழைக்க முடியாது. அதுக்கான தண்டனை கிடைக்கும், ஏதாவது உங்களுக்கு கிடைக்கும். பாத்தீங்கன்னா அந்த அவங்க பின்னாடி இருந்துக்குவாங்க 10 கட்டளைகள்னு சொல்லுவாங்க. என்னென்று உனக்கு வேறு தேவர்கள் இருக்க வேணாம், வேற இன்னும் நிறைய இருக்கு. இது 10 தான் இருக்கு. ஆனா இதையும் சேர்த்துனா 4613 கட்டளைகள் பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. பட் இதை மனுஷனால ஃபாலோ பண்ண முடியாது. இதை நம்ம சாப்பிட்டதுனால, இந்த மரணத்தை நம்ம சாப்பிட்டதுனால, இதை நம்ம சாப்பிடாம இந்த ஜீவனை நம்ம சாப்பிட்டுருந்தோம்னா இதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டி இருந்திருக்காது. நம்ம சுதந்திரமா எப்பவும் போல நம்ம இருந்திருக்கோம். பட் அந்த சுதந்திரத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துல வந்து நமக்காக படைக்கப்பட்டிருக்கிறாங்க. இவர் தான் கிருபை அப்படின்னு சொல்லுவாங்க, கிருபாதார பலின்னு சொல்லுவாங்க. இப்ப கோவில்ல போனா படையல் கொடுப்பாங்க, இல்லாட்டினா கூடி கோழியை பலியாக்குவாங்க, இல்லாட்டி ஆட்டை கூட பலியாக்குவாங்க. ஆனா இதெல்லாம் தற்காலிகமாக நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த பாவங்கள் நிமித்தம் என்ன ஆகும்னா, அந்த பாவங்களின் விளைவாக தண்டனை ஒண்ணுமே இல்லை. ஒரு கொலை பண்ணிட்டோம்னா 2 மாசம் நமக்கு வேஸ்டா போகும். அந்த நாட்கள் வந்து ரொம்ப ப்ரீஷியஸான நாட்கள். ஆனா அதனால நமக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படுறதுனால நம்மளோட வாழ்க்கை கஷ்டப்படுது. ஸோ இந்த பிரச்சனை, இந்த பாவத்தின் வழியாக வருகிற விளைவு, அண்ட் 3வது மரணம். இந்த 3 விஷயத்திலிருந்து கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதா குமாரன் சொல்லல, அந்த பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை பலியாக, கிருபாதார பலியாக ஒப்பு கொடுக்கிறதுக்காக வந்தார். இவர் தான் அந்த ஜீவனின் கனி. விஷயம் சொன்னது ஜீவனின் கனி. 2வது விஷயம் வந்து அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி. இதுலதான் மரணம் இருக்கு. ஆனா இதுல மரணம் இல்லவே இல்லை. இவரா இந்த ஜீவ விருட்சத்தின் கனியாகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். நம்ம எல்லாருக்குள்ளாரையும் இயேசு கிறிஸ்துவ விதைச்சிருக்காங்க. இந்த ஆதாமுக்கு வந்து முதல்ல மரணம்ன்ற ஒரு கிடையவே கிடையாது. ஆஃப்டர் இதை சாப்பிட்டதுக்கு அப்புறமே தான் இங்க நன்மை செஞ்சா பழச்சிக்கலாம், தீமை செய்யும் பொழுது அவனுக்கு ஏஜிங் ஆகும், அது இதுன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, உலக தோற்றத்துக்கு முன் யோவான் 17:24 பிதாவே உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பா இருந்தபடினால், உலக தோற்றத்துக்கு முன்னாலே யாரு? ஜீசஸ் மேல அவர் அன்பா இருக்கிறாங்க. பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல அன்பா இருக்கிறாங்க. ஸோ இயேசு கிறிஸ்து அதே அன்பை நம்ம மேல, அவங்களுக்கு மகிமை இருந்துச்சு, அவங்க கிட்ட மரணம் இல்லாத வாழ்க்கை இருந்துச்சு, சாவாமை உள்ள வாழ்க்கை இருந்துச்சு. ஸோ இயேசு கிறிஸ்துவை பத்தி ஒரு இடத்துல என்ன போட்டிருக்குன்னா பைபிள்ல, ஒருவராய் சாவாமை உள்ளவர் அப்படின்னு போட்டிருக்கு. மீனிங்
அவர்கிட்ட மரணமே கிடையாது. அவரை நம்ம உடம்புக்குள்ள ஊற்றி கொள்ளும் பொழுது நாம அப்படி நினைச்சுக்கணும். இப்போ ஒண்ணுமே இல்லை, நான் சொல்ல வர விஷயம் ஒண்ணு அப்ளை பண்றதுன்னா பயன்படுத்தி கொள்ளுதல். இன்னும் சொல்ல போனா ஒரு மாற்றங்கள், இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு தம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி கொள்ள வேண்டும். ஸோ ஒரு சளி காய்ச்சல் கூட அது ஆண்டவருடைய சித்தமே கிடையாது. அது ஆண்டவருக்கும் அந்த சளி காய்ச்சல் எந்த ஒரு விஷயமான ஒரு முடி நடக்கிறது எதுவுக்குமே, இந்த மாதிரி விஷயங்கள் எதுக்குமே கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் இந்த மரணம் சம்பந்தமான இந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் மொத்தமா வச்சு தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுக்கிறதுக்காக உலகம் தோற்றத்திற்கே முன்னமாக அவர் ஜீசஸ் பிளான் பண்ணப்பட்டார். என்னன்னா இந்த மக்களால முடியாது அந்த பிரமாணங்கள் எல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு, அந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிலாம் வாழ முடியாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்து வந்தார். ஸோ நான் ஒன்னே ஒரு டிப்ஸ் தான் சொல்லுவேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி இருந்துச்சுனாலோ இல்லை ஒரு எனக்கு முடியல நினைச்சிருக்கு, தாடி நினைச்சிருக்குன்னா அப்போ இதுக்கும் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இது மாறும். இதே போல இங்க மறுவலா இருந்துச்சு, என் கண்கள் பிரச்சனை எல்லாம் மாறிச்சு. இதுக்கு என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான், ஏன் உடம்பு இது ஒரு வசனமும் இருக்குது. நம்ம உடம்ப தேவ ஆலயம்னு சொல்றாங்க. தேவ ஆலயம் அப்படின்னா இந்த உடம்பு இந்த கூடு இது ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம். உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வரையும் ஓடுகிற ரத்தம், செல்ஸ் எல்லாமே ஜீசஸ். ஆக்சுவலா இது யாருக்கும் தெரியாது. பட் நம்ம தெரிஞ்சு கொள்ளும்பொழுது நீங்க சொல்லணும், ஒரு சளி காய்ச்சல் தலைவலி வந்துச்சுன்னா கூட இந்த சரீரம் இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பட்ட சரீரம், இது கர்த்தருடைய ஆலயம். இந்த ஆலயத்திற்குள்ள எந்த விதமான பலவீனத்துக்கும் இடம் கிடையாது. தலைவலி, கால்வலி, காய்ச்சல், எந்த சளி ஒரு விஷயத்துக்கும் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணினீங்கன்னா உங்க உடம்பை விட்டு அந்த பிரச்சனை மாறி. ஸோ கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்து வந்தாரு. அவர் பிறந்த நாளை ஒரு நாள், ஏதாவது ஒரு வருஷத்துல ஒரு நாள் அப்படின்னு சொல்லி நம்ம குறிக்கப்பட்ட நாள் தான் கிறிஸ்துமஸ் நாள். அது நம்ம கொண்டாட இங்க வந்துருக்கோம். God bless you. அவரை உங்கள் உடம்புல ஏற்றுக்கொள்ளுங்கள். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இயேசு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி இயேசுன்னு பிரகடனம் செய்யுங்க. உங்களுக்கு ஒரு வியாதியும் வராது. உங்களுக்கு இளமை திரும்பும். நீங்க எவ்வளவு வயசுக்காரங்களா இருந்தாலும் சரி, உங்க வயசு நாளுக்கு நாள் நீங்க மைனஸ்ல போகும். உங்க வயசெல்லாம் மைனஸ்ல போகும். அதுக்குதான் ஒரு வசனம் இருக்கு, கடுகுக்கு சமானமா இருக்கும் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது அப்படின்னு சொல்லி வர வசனம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவை நம்ம அறியும் பொழுது இதை நம்ம பிரகடனம் செஞ்சு டெய்லி நம்ம வாழ்க்கையில, நம்ம உடம்புல, நம்ம ரத்தத்தில் அப்ளை பண்ணிக்கும் பொழுது ஜீசஸ் நம்முடைய பாடி ஃபீல் பண்ணுவாங்க. நத்திங் கேன் டச் அஸ். எந்த ஒரு தீமையும் நம்மள தொடவே வாய்ப்பு நன்றி. 3 நாள் மழையவே நம்மளால சமாளிக்க முடியல. ஆனா வேதத்துல 40 நாள் தொடர்ந்து மழை பெய்ஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க அந்த பட்டணம் எப்படி இருக்கும் அப்படின்னு. 3 நாள் நேத்து ஒரு செய்தி வருது, கரண்ட் கம்பியில அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. மரணத்தை புதைக்கிறதுக்கு கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இடம் இல்லை அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். எவ்வளவு பிரச்சனை, அந்த பிரச்சனையை நம்ம யோசிச்சு பார்க்கவே முடியல. 3 நாளைக்கே இவ்வளவு பிரச்சனை. ஆனா 40 டேஸ் விடாம மழை பெஞ்சுதான். எந்த காலத்துல அப்படின்னா நோவாவின் காலத்துல. அவங்க சொன்னாங்க ஆதாம் ஏவாள் அதுக்கப்புறம் சுமார் 1000 வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த மழை ஃபுல்லா 40 நாள் விடாம பேஞ்சு ஃபுல்லா தரையை விட, அதாவது வீடை விட தாண்டி போய்கிட்டே இருக்கு. பெரிய மழை இருக்குன்னா அந்த மழை அளவுக்கு தண்ணி வந்து கழுவுமலையே எடுத்துக்கிட்டோமே. கதிரேச மலைன்னா அது சின்ன மலை, கழுவுமலை எடுத்துக்கிட்டாலும் பெரிய மலை. அந்த மழை வர்றதுக்கு தண்ணி முடிஞ்சிருக்கு. எதுவுமே தப்பிக்கல. அப்ப மக்கள் எவ்வளவு தூரம் போராடிட்டு இருப்பாங்க அப்படின்னு பாருங்க. ஆனா நம்ம இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கோம் இல்ல? 40 நாள் மழை வந்தா நம்ம இன்னைக்கு இருந்திருப்போமா? ஒரு வாரம் ஆனா நம்ம இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கோம். 36 மணி நேரம் தான் பெஞ்சது. அந்த மழைக்குள்ள மனுஷன் ஆடி போயிடுச்சு. ஆனா இப்போ ஒரே ஒரு ஸ்டான்ஸா மட்டும் அந்த பாட்டை பாடிட்டு மறுபடியும் நான் செய்திக்குள்ள வரேன். என்னன்னு உங்களுக்கு சுருக்கமா சொல்லிடுறேன். ரொம்ப நேரம் எல்லாம் எடுக்க வேண்டாம். போர் அடிக்குதா யாருக்கும்? போர் அடிக்கல. அது என்ன, ஒரு நாளும் எதை மறவா. மறுபடியுமா அந்த ஒரு ஸ்டான்ஸா மட்டும். நன்றி இயேசுவே, என் நாளும் இயேசுவே, ஏன்னா இது வரைக்கும் காப்பாத்துறீங்க. 40 நாள் மழை வந்திருந்தா நான் இல்லாம போயிருப்பேன். இன்னைக்கு நான் உசுரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் தான் சொல்லி நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட கரங்களை உயர்த்தி நன்றி இயேசுவே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. இந்த வருஷம் நான் சொல்றேன் 2024 உங்க வருஷமா இருக்கும். இருக்கிற ஒருத்தர் கூட
அப்படியே 2024 உங்க வருஷம், உங்க சீசனா இருக்கும். சீசனா என்ன தெரியுமா? அதினதின் காலத்தில் அதினதின் கனிகளை நீங்க தருவீங்க. உங்க சீசனா இருக்கும். ஒருத்தர் கூட இங்க விடுபட்டு போக மாட்டீங்க. ஆமென். நன்றி இயேசுவே. ஒரு நாள் உங்களுக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்கோ, எவ்வளவு ஏமாற்றம் இருக்கோ, அது இந்த வருஷத்துல முற்றுப்புள்ளி வைக்கும். ஏன்னா அவரை நம்பணும். என் பிளனா, என் கோட்டையா, நான் நம்பும் துருகமா நீங்க இருக்கீங்கன்னு சொல்லி வார்த்தையை அறிக்கையிட்டு நம்ம படிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள் என்னை அணுகாமல் காத்து கொண்டீர். எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள் என்னை அணுகாமல் காத்து கொண்டீர். என் பலனாய், என் கோட்டையாய், நான் நம்பும் துருகமானே. என் பலனாய், என் கோட்டையாய், நான் நம்பும் துருகமானே. கரங்களை நல்லா உயர்த்தி சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நானும் இயேசுவே. நல்லா அசைத்து கரங்களை அசைத்து சொல்லுங்க. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். நானும் இயேசுவே. நன்றி இயேசுவே. உங்க வாயின் சத்தம் கேட்கணும். அப்பா அம்மா சத்தத்தை விட உங்க சத்தம் என் காதுல கேட்கணும். சிறு பிள்ளைங்களாம் ஆராதிக்க பார்க்கலாம். நானும் இயேசுவே. மறுபடியும் ஒரு தடவை. நன்றி இயேசுவே. நானும் இயேசுவே. மறுபடியும். நன்றி இயேசுவே. நானும் இயேசுவே. நன்றி இயேசுவே, நானும் இயேசுவே. நன்றி இயேசுவே, நானும் இயேசுவே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து ரைட் ஹேண்ட்லயும் சரி லெஃப்ட்லயும் சரி சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்களேன். அது சொல்லுங்க. ஒரு மனசு சொல்லுங்க. கரங்களை காட்டுவோம். அன்னைக்கு வெள்ளிக்கிழமையே சொன்னேன். யார் யாருக்கு நல்லா இருப்பீங்கன்னு வாழ்த்து சொன்னாங்களோ அத்தனை பேரும் நல்லா இருப்பீங்க. அடுத்த வருஷம் கிறிஸ்துமஸ்க்குள்ள நீங்க சொன்ன வார்த்தை மாம்சமாகும். கண்டிப்பா நீங்க நல்லாவே இருப்பீங்க. சரிங்களா? அத நான் வெள்ளிக்கிழமை கூட்டம் நல்லா நடந்துச்சு. வெள்ளிக்கிழமை சொன்னேன், நீங்க வாழ்த்துறதே ஒரு மனசு வேணுங்க. இல்ல நீங்க வாழ்த்துனீங்க பாத்தீங்களா, அந்த மனசே வந்து நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாங்க. இன்னைக்கு போன அந்த வெள்ளிக்கிழமை வந்து முன்னரையை குறிச்சு நம்ம தியானிச்சோம். இன்னைக்கு நம்ம வந்து பெத்லகேமை குறிச்சு தியானிக்க போறோம். ஏசு கிறிஸ்து எங்க பிறந்தாரு? பெத்லகேம்ல பிறந்தாரு. வெரி குட். பெத்லகேம்ல பிறந்தாரு. அந்த பெத்லகேம்ல என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்றத நான் தியானிச்சு உங்களுக்கு சொல்றேன். 2024 நீங்க இப்படி டிராவல் பண்ணுங்க. நான் சொன்ன வசனத்தின் படி டிராவல் பண்ணி பாருங்க. 2024 கிறிஸ்துமஸ் வரும்போது உங்களுடைய சாட்சிகள் அதிகமா இருக்கும். நான் சொல்றது அதிகமா இருக்கும்னா, எனக்கு இதை செஞ்சாரு அதை செஞ்சாரு, கண்ட மூடி தூங்குவோம், மறுநாள் இந்த காரியத்தை நான் பார்த்தேன், இந்த தரிசனத்துல கடவுள் உங்க கூட பேசுவாரு. ஏசு கிறிஸ்து உங்க தரிசனத்துல வெளிப்படுவாரு. அவர் பேசுகிற தெய்வம். ஓகேவா? பெத்லகேம் அப்படின்னா என்னன்னு பாருங்களேன். மீகாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்துல போட்டிருக்கிறது. மீகா 5:2 ஒரு ஆள் எடுத்துக்கோங்க. அதுமாதிரி நீங்க மத்தேயு 2வது அதிகாரம் 1-2 எடுத்துக்கோங்க. மீகா ஃபர்ஸ்ட் வாசிக்கலாமா? அம்மா மீகா மீகா 5:2 எடுத்தோம்னா வாசிக்கிறேன். எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, மறுபடியுமா சத்தமா? எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும். இன்னைக்கு நம்ம இதான் பார்க்க போறோம். எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேம். பெத்லகேமுக்கு இன்னொரு பேர் என்னன்னா எப்பிராத்தா. பெத்லகேமுக்கு இன்னொரு பேர் என்னது? இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தாரு? பெத்லகேம்ல. எப்பிராத்தா இன்னும் பெத்லகேம்ல பிறந்தாரு. இல்ல பெத்லகேம் மட்டும் இல்ல, அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, எப்பிராத்தாவா. அந்த எப்பிராத்தா அப்படின்ற அந்த பட்டணத்துடைய மீனிங் என்னன்னா ஃப்ரூட்ஃபுல். நான் சொன்னேன் பாத்தீங்களா, இது உங்களுடைய சீசன். உங்களுடைய சீசன் என்னன்னா காலம். இது உங்களுடைய காலமா இருக்கிறது. நீங்கள் நான் வயசாயிருச்சு, இவ்வளோ 40 வயசாயிருச்சு, 50 வயசாயிருச்சு, 60 வயசாயிருச்சு, இதுக்கு மேல என்ன கனி கொடுக்க முடியும்னா உங்களுக்கு தெரியாது. 90 வயசுல பைபிள்ல குழந்தை பெற்றவங்க இருக்கிறாங்க.
90 வயசுக்கு நீங்க ஆச்சரியப்படுறீங்க. 500 வயசுல ஒருத்தவங்களுக்கு நோவாவின் குடும்பம் நான் சொன்னேன்ல, பேழையில், அதாவது மழை பெஞ்சு 40 நாள் மழை பெஞ்சு ஒரே ஒரு குடும்பம் காக்கப்பட்டது. அது நோவாவின் குடும்பம். அந்த நோவா வந்து குழந்தை பிறந்தது வந்து 500 வருஷமா. அவங்களெல்லாம் யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு எல்லாம் வயசா ஆகுது. சொல்லுங்களேன், வயசாகுதா? உங்க வயசெல்லாம் ஒரு வயசா? அதான் அவங்க சொன்னாங்க, இளமை திரும்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க பாத்தீங்களா. கழுகுக்கு சமானமாய் உங்களுடைய வயது திரும்ப, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 50 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் உங்க வயசு 24ல இருந்து வருமா, 20ல இருந்து வருமா? இப்படி போகாதீங்க. வயசு ஒவ்வொரு நாளும் பர்த்டே வரும்போது 50 ஆயிடுச்சு, 51 ஆயிடுச்சு, 52 ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? 50 ஆயிடுச்சு, 49 ஆயிடுச்சு, 48 ஆயிடுச்சு, 47 ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லலைங்க, நான் சொல்லவே இல்லை, பைபிள் சொல்லுதுங்க. பைபிள் உண்மையே உங்களை பார்த்து அப்படிதான் சொல்லுது. நீங்க கழுகுக்கு சமானமாய், கழுகு என்ன பண்ணுமா, அதாவது நல்லா வயசாயிருமா கழுகுக்கு. ஒரு 60 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உயரத்துல ஒரு மலை மேல போகுமா. அதோட சிறகுகள் வந்து ரொம்ப பழசா போச்சுல, அதனால தன்னுடைய சிறகுகளை அதுவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட்டி 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 உதுத்து அதோட நெய், அதாவது நகத்துல என்ன பண்ணும்னா அதுவே சுரண்டி 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 எடுத்துட்டு அது சாகும்னு நினைக்கிறீங்களா? சாகாது. மறுபடியுமா ரெக்க முளைக்கும், நகம் முளைக்கும், புதிய ஜீவனோட அது வெளியே வரும். கழுகு குறிச்சு நீங்க எல்லாம் படிக்கணும், ஓகேவா? அப்படிதான் உங்களுடைய வயசு எப்படி இருக்கும் அப்படின்னா மறுபடியும் ரிவர்ஸ் ஆகும், ரினியூ ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, நம்ம விஷயத்துக்கு வரலாம். எபிராத்தா எனப்பட்ட பெத்லகேம் அப்படின்னு கொடுத்துருக்கு. இது வந்து ஆயிரங்களுக்குள் சிறியதுன்னு போட்டிருக்கா. ஆயிரங்களுக்குள் சிறியதுன்னு போட்டிருக்கா. அதாவது ஒரு 10 பட்டணம் இருந்தா அதுல சின்னதுன்னு போடல, 100 பட்டணம் இருந்தா அதுல சின்னதுன்னு போடல, 500 பட்டணம் இருந்தா அதுவும் சின்னதுன்னு போடல, 1000 பட்டணம் இருக்குது அதுல ஒரு சின்ன பட்டணமா. பேர் தெரியாத ஒரு ஊருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கோவில்பட்டியில ஒரு பேர் தெரியாத ஒரு இடத்த சொல்லுங்களேன். வாசி நகர்னா எல்லாருக்கும் தெரியும், கதிரேசன் மலை தான் எல்லாருக்கும் தெரியும். பேர் சொல்லப்படாத ஒரு இடத்த சொல்லுங்க கோவில்பட்டியில, அது யாருக்குமே தெரியாது. நீங்க போய் அமெரிக்கால போய் நான் இந்த இடத்துல இருந்து வாரேன் அப்படின்னு சொன்னா யாருக்கா தெரியுமா? தெரியாது. இன்ஃபேக்ட் நம்ம கோவில்பட்டியில இருந்தா வாரேன் நீங்க அமெரிக்காக்காரன் போய் சொல்லுங்களேன், யாருக்கா தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி ஒரு குட்டியான ஒரு ஊர் தான், அதுதான் வந்து பெத்லகேம். அந்த பெத்லகேம் வந்து இவ்வளவு சின்ன ஊரா இருந்தாலும் அங்க ஒரு சிறப்பு இருக்கு. அங்க இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு சிறப்பு வந்திருக்கிறது. என்னன்னா, நீங்க எவ்வளவு சின்ன ஆளா இருந்தாலும், எவ்வளவு சின்ன, ஐ மீன் நான் வந்து சொல்றது வந்து வயசுலயோ இல்ல வந்து ஹைட்லயோ நான் சொல்லல, சின்னவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அடிமைப்படுத்திருப்பாங்கல்ல, சிறுமைப்படுத்திருப்பாங்கல்ல, ஒதுக்கி வச்சிருப்பாங்கல்ல, அவங்க மத்தியில நீங்க சின்ன ஆளா தெரியலாம். பைபிள் சொல்லுது, சின்னவன் 1000ம் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், ஏற்ற காலத்தில் இதை நான் தீவிரமாய் நடப்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எல்லாருமே ஒரு ஒதுக்கப்பட்ட நிலையில, புறக்கணிக்கப்பட்ட நிலையில இருக்கலாம். இயேசு கிறிஸ்து பிறந்ததினால் உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக புகழ்ச்சி உண்டாகும், கீர்த்தி உண்டாகும். நீங்க பல ஜாதிகளுக்கு, தேசங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. இப்ப நான் இந்த பெத்லகேமை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்களா. இந்த பெத்லகேம்ல தான் நீங்க வந்திருக்கீங்க. இயேசு உங்களுக்குள்ளதானே இருக்கிறாரு. அப்ப நீங்க எங்கதான் இருக்கீங்க? பெத்லகேம்ல தான் இருக்கீங்க. இப்ப பெத்லகேம்ல இருந்து நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அது நடக்கும். ஆமென். இப்ப நீங்க சாபத்தை பேசுனீங்கன்னா சாபம் நடக்கும், நீங்க ஆசீர்வாதத்தை பேசுனீங்கன்னா ஆசீர்வாதம் நடக்கும். இப்ப நீங்க யாரு? பெத்லகேம். அது எப்படின்றத நான் சொல்றேன். ஆதியாகமம் 35வது அதிகாரம் 16வது வசனத்துல, ஆதியாகமம் 35. வேற எங்கேயுமே பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல அந்த பெத்லகேம் அப்படின்ற பேரை மதிக்கவே மாட்டாங்க. பட் ஆனா இங்க பாருங்களேன், பின்பு பெத்தேலை விட்டு பிரயாண புறப்பட்டார்கள். எபிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரமா இருக்கும் போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. இங்க வந்து எபிராத்தான் போட்டிருக்கேன். எபிராத்னால நான் என்ன சொன்னேன்? பெத்லகேம் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த இடத்துல ராகேலுக்கு கடும் வேதனை உண்டாயிடுச்சான், பிரசவ வேதனை உண்டாயிடுச்சான். அப்போ அடுத்த வசனத்துல மருத்துவச்சிகள் ஒரு அழகா ஒரு வசனத்தை சொல்லுவாங்க பாருங்களேன். பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையா இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் நீ புத்திரனை பெற்றுவாய் என்றார். அவங்க எங்கேயா சாகுவாங்கன்னு சொன்னாரா? மருத்துவச்சிகள், டாக்டர் சொல்றாங்க நீ சாக மாட்ட, நீ பயப்படாத, நீ இந்த வாட்டி வந்து புத்திரனை, அதாவது மகனை பெற்ற, நீ சூப்பரா இருப்ப அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதானே சொல்றாங்க. அடுத்த வசனத்துல அவதான் தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது வாட்டுல அங்கிட்டு பாம்பு போய்கிட்டு இருக்கும். பாம்புக்கும் தவளைக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா இதுதான், நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு காட்டி கொடுத்துரும். காட்டி கொடுத்துட்டு அதுவே என்ன பண்ணும் அப்படின்னா தன் உயிரை வந்து அதுவே மாய்த்து கொள்ளும். அதுதான் தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் என்ன சொல்றா பாருங்களேன். பெத்லகேம் இடத்துக்கு வரும்போது, மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவளுக்கு பெனானி என்று பெயரிட்டாள்.
அவள் தகப்பனோ இருக்குது, இது வரைக்கும் இருக்கட்டும். அவள் தகப்பனா அதுக்கப்புறம் வாசிக்கலாம். பெனானி அப்படின்னு பேருனா இது மரண காலம்னு யார் பிக்ஸ் பண்ணானா? கடவுள் பிக்ஸ் பண்ணல. மரண காலம்னு அவளே நினைச்சுக்கிட்டான். மருத்துவச்சிகள் சொல்றாங்க நீ பயப்படாத, நீ நல்லா இருப்பேன்னு சொல்றாங்க. பட் அவன் பிக்ஸ் பண்ணிட்டா இது மரண காலம், நான் சாக போறேன், நான் இங்கேயே சாக போறேன் அப்படின்னு நினைச்சான். நம்மளால ஒரு விஷயங்கள் முடியல, நான் அவ்வளவுதான், நான் இதை வந்து பண்ண முடியல, என்னால இந்த விஷயங்கள் செய்ய முடியல, நம்மளே என்ன பண்ணக்கூடாது, நெகட்டிவான வார்த்தைகளை நம்ம வாயை திறந்து சொல்லக்கூடாது. இப்போ நம்ம யோசிக்கூடாது, என்ன எப்ப பாரு டிசம்பர் மாசத்துலதான் எல்லாம் வருது, கொரோனா வந்தா டிசம்பர் மாசத்துல வருது, இன்னும் என்ன ஃப்ளட் வெள்ளம் வந்தா டிசம்பர் மாசத்துல வருது, சுனாமி வந்தா டிசம்பர் மாசம், எல்லாம் இந்த டிசம்பர்ல தான் வந்திருக்கு. பிசாசு அப்படிதான் நம்ம மைண்டை வந்து ஆக்கி வச்சிருக்கிறான். டிசம்பர்னு வந்தா அழிவு வந்தே ஆகணும் அப்படின்னு ஆக்கி வச்சிருக்கிறான். பட் நான் சொல்றேன், டிசம்பர்னா அது அழிவின் மாசம் கிடையாது. அழிவின் மாசம் எங்க இருக்குன்னா வாயில தான் இருக்கு. நம்ம வாயின் வார்த்தைகள்ல தான் அது அழிவின் மாதமா இல்ல அது நன்மையின் மாதமா இல்ல நன்மையின் வருடமா அப்படின்றது உங்க வாயின் வார்த்தையில தான் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். அவதான் சொன்னா இது மரண காலம் அப்படின்னு அவளே தன் வாயினால சொல்றா. இது மரண காலம், அதனால என் பிறந்த பையனுக்கு நான் என்ன வைக்கிறேன்னா பெனானின்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னா பெனோனின்னு பேரு. பெனோனினா என்ன அர்த்தம்னா வருத்தம். யாராவது பிள்ளைக்கு பேர் வருத்தம்னு வைப்பாங்களா? ஏன்டா பிறந்த அப்படின்னு வைப்பாங்களா? அவ வச்சிருக்கா வருத்தம் அப்படின்னு வச்சிருக்கா. சாரோன்னு அர்த்தம் அதுக்கு இங்கிலீஷ்ல. வருத்தம் அப்படின்னு பேர் வச்சிருக்கா. நான் வருத்தத்தோடு பெற்றேன், நான் வருத்தத்தோட என்ன பண்றேன் அப்படின்னா என்ன மாய்த்து கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ மைண்டு ஃபுல்லா நான் சாக போறேன், நான் வாழ மாட்டேன், எனக்கு வாழ பிடிக்கல, இப்படிதான் இருக்குது. இப்படிதான் அவளுடைய சிச்சுவேஷன் ஃபுல்லா இருக்குது. பக்கத்துல அவளுடைய கணவர், அவர் பேர் யாரு அப்படின்னா இவ பேர் ராக்கேல். பக்கத்துல உள்ள பேர் யாருன்னா யாக்கோபு சப்புன்னு தலையில தட்டி சொல்றான், அவன் தகப்பனும் அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். இவ பெனானி அப்படின்னு பெனோனின்னு பேர் வச்சத தலையில தட்டிட்டு அவன் என்ன பெனானின்னு பேர் வைக்கிற, அவனுக்கு பென்யமீன் அப்படின்னு பேர் வைக்கிறான். பென்யமீன் அப்படின்னா என் வலது கரத்தின் மகன் அப்படின்னு அர்த்தமா. கடைசி காலம் வரைக்கும் தன் தகப்பனை கூட இருந்து வலது கரமா பார்த்துட்டு இருந்தது அப்படின்னா அது யாருன்னா இந்த பெஞ்சமின் தான். நிறைய பிள்ளைங்க உண்டு, 10 பிள்ளைங்க உண்டு. ஆனா 10 பிள்ளைங்களை காட்டிலும் இந்த பெஞ்சமின் தான் இந்த யாக்கோபை ரொம்ப சூப்பரா பாத்துக்கிட்டாரு. அதான் சொல்றல, டிசம்பர் ஆனா மரணம், டிசம்பர் ஆனா இந்த என்ன காஃப் வருது, கோல்டு வருது, ஃபீவர் வருது, ஏதோ ஒண்ணு வந்துட்டே இருக்கு அப்படின்ற மைண்ட் செட்டை மாத்தி எனக்கு எதுவும் வராது அப்படின்னு சொல்லுங்க, என் வீட்டுக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லுங்க. பைபிள் சொல்லுது நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நீதிமான் தானே. நீதிமான் என்னன்னா இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் நீதிமானம். அப்போ நீங்க நீதிமான்களா இருக்கிறீங்க. உங்க வாயை திறந்து நீங்க பேசுங்க, குடும்பத்துல பேசுங்க, இவன் நல்லா இருப்பா, நான் நல்லா இருப்பேன். உங்க தலையில நீங்களே கை வச்சு சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன், என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. எந்த மரண போராட்டத்தின் பிரச்சனைகளையும் உங்களால் என்ன பண்ண முடியும்னா மாற்ற முடியும். எந்த சிச்சுவேஷன்லயும் உங்க வாயின் வார்த்தைகளை ஏன்னா நீங்க பெத்லகேமா இருக்கீங்க, பெத்லகேம்ல நீங்க அறிக்கை பண்ணுகிறது தான் நடக்கும். சோ நீங்க பண்ணுகிற ஒவ்வொரு விஷயத்தையும், பேசுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு நீங்க என்ன பண்ணணும்னா கவனமா பேசணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? நீங்க எத்தனை பேருக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமா இருந்தது? 2024 வரைக்கும் இதை ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஆமென். அடுத்து ஒரு நிமிஷம். அடுத்து இந்த கூட்டத்துல ஒருத்தவங்க வந்து நம்ம கௌரவப்படுத்த போறோம். ஏன்னா வந்து அவங்க மூலமா தான் அலமையில எழுந்துச்சு நில்லுங்க. ஆமா நீங்க போய் எடுத்துக்கோங்க. என்ன அப்படின்னா இவ்வளவு பெரிய கூட்டம், எங்களுடைய ஃபேமிலி அப்படி ரசிக்கப்பட்டு ஒரு 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்றோம்னா அதுக்கு அத்தைதான் முக்கிய காரணமா இருப்பாங்க. நல்ல சபைகளை கொடுத்து, நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து, நல்ல எதிர்காலத்தை கொடுத்து எங்களுக்கு வந்து உங்களுக்கு இவ்வளவு தூரம் பேச வச்சு அவங்க அமைதியா இருக்காங்க. இப்ப கூட பாருங்க, அத்தை சொல்றதை கேட்டு இன்னைக்கு கூட்டம் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அம்மா சொன்னதை விட அத்தை சொல்றதை கேட்டுதான் நீங்க ஞாபகம் வச்சு வந்திருப்பீங்க. கரெக்டா? அன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூட்டம் இருக்குன்னு யாருக்கெல்லாம் தெரியும்? கண்டிப்பா அவங்கதான் வந்து ஒவ்வொருத்தர்ட்டையும் தனிப்பட்ட முறையில வந்து நல்லபடியா விசாரிச்சு அவங்க வந்து அவங்களுடைய ஊழியங்களை செய்யறாங்க. ஸோ அவங்களுடைய இவாஞ்சலிஸ்ட் ஒர்க்குக்கு ஒரு சின்ன பரிசு அம்மா தருவாங்க. அடுத்து நம்ம சாண்டா கிளாஸ் கூப்பிடுமா? என்ன தாத்தா பட்டா யாரும் கிளாப் தட்ட மாட்டேங்க? அவ்வளவுதானா? தாத்தா எங்க இருந்து வந்திருக்காரு தெரியுமா? பெத்லகேம்ல இருந்து வந்திருக்காரு.
நான் இவ்வளவு நேரம் பிரசங்கம் எடுத்துட்டு இருந்தேன் பெத்லகேம், அந்த பெத்லகேம்ல இருந்தா அவர் வந்திருக்காரு. தாத்தா இங்க இருந்து வந்திருக்கீங்க? பெத்லகேம்ல இருந்து நடந்தே வந்திருப்பீங்களே. ஓ, இந்த வெள்ளத்துல உங்களுக்கு ஃப்ளைட் எல்லாம் ஓடுதா? தரையிறங்குறதுக்குலாம் இடம் இருக்கா? இங்கிறதுல அப்ப ஸ்பெஷலா உங்களுக்குனே ஃப்ளைட் செஞ்சிருக்காங்க. தொப்பையில பாதி காணும். பாதி தொப்பையோட வந்திருக்கேன். சரி, ஏன் வந்திருக்கீங்க? ஏசு அனுப்பிட்டாங்க. ஏன் அனுப்பிட்டாங்க? எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்ல போறாங்க தாத்தா. எல்லாரும் கொஞ்சம் ஷேக்கன் கொடுத்துருப்பா. ஷேக்கன் கொடுத்து எல்லாரும் ஷேக்கன் கொடுத்து. ஆமா, எல்லாம் சேக்கன் கொடுங்க. நீங்க கொடுங்க, நீங்க கொடுங்க. அம்மா க்ளவுஸ் க்ளவுஸ் போடுங்க. நான் க்ளவுஸ் போட்டுறேன். என்னது? க்ளவுஸ் வாங்கிக்கோங்க. இங்க கொடுங்க. குழந்தைங்க வராங்க. கிறிஸ்மஸ் தாத்தா உங்களை பார்த்தோன்னே வராங்க பாருங்க. நீங்க பெத்லகேம்ல இருந்து வந்தீங்க, அவங்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க. ரெண்டு கொடு தம்பி. ரெண்டு தாத்தா ரெண்டு கொடு தாத்தா. அங்க வந்து ரெண்டா வாங்கிக்கோங்க. போட்டோம். குழந்தைங்களாம் சுத்தி உட்காந்துக்கோங்க, கேம் விளையாடலாம். சரியா? அப்படியா? சரி, ஓகே. தாத்தா எப்படி இருக்காரு? நீங்க சொல்லுங்க குட்டி பிள்ளைங்களா. தாத்தா எப்படி இருக்காரு? டியூஷன் லீவ் போட்டல பொண்ணு. அவரு வார்த்தையை கேட்டிருப்பார் போல. இன்னும் உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் இருக்கு. சரியா? கேம்ல வின் பண்ணிடணும். இதுல என்னென்ன வார்த்தை இருக்கோ அத்தனை வார்த்தையும் நிறைவேறுபடியாக இப்போ ஜெபம். பரலோகத்தினாலே பரிசுத்தமுள்ளவரே நாம் ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு என்று மறவாமல் அதை நிறைவேற்ற வல்லவராக என்று நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிறைவேற்றிருந்தால் அது உங்களுக்கு செய்யப்படும் என்ற வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்க. அந்த வாக்கு பண்ணிருக்கீங்க, அந்த வாக்கை நிறைவேற்றுங்க. யாராருக்கு எப்படி கொடுக்கணும் எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, இந்த வசனம் அவர்களுக்கு தேவையான வசனத்தை நீர் கொடுப்பீராங்க. அவர்களாக அதை எடுத்துக்கொள்ளட்டும். இதை ஆசீர்வதித்து இந்த 2024 கிறிஸ்துமஸ் அப்போ எல்லாரையும் நீர் அவங்க சாட்சியாக நிறுத்த கர்த்தர் அனுபவமாக துணையா இருந்து வழிநடத்துகிறார். எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்க போறோம். நான் ஒரு விஷயத்தை மட்டும் கேட்கிறேன். போன வருஷம் எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்தமா கொடுக்கலையா? எல்லாரும் வாங்குனீங்களா? வாக்குத்தத்த கார்டு வாங்குனீங்களா? மாட்டிக்கிட்டீங்க. அந்த வாக்குத்தத்த கார்டுல உங்களுக்கு என்ன ஆண்டவர் உங்களோட பேசினாரு? யாருக்காவது மைண்ட்ல இருக்கா? 2 வருஷமா கொடுத்துருக்கோம். 2 வருஷம் அதே மாதிரி அதே மாதிரி அந்த வாக்குத்தத்தம் என்னன்னு மைண்ட்ல இருக்கா? அதை சொல்லணும். அதை சொல்லுங்க. இது முதல் வருஷத்துல உங்களோட உயிரை காப்பேன்னு வந்துச்சு, அதே மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா. போன வருஷத்துல உங்களோட இருப்பேன்னு வந்துச்சு, அதே மாதிரி கரெக்டா தான் இருந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு அநேக ஜனங்களுக்கும் கடன் கொடுப்பாரு. சோத்திரம். சரி, மைண்ட்ல இருக்கு. நான் உன்னை நினைவில் வைத்திருப்பேன். ஆமென். அப்படி இருக்கா? அதாவது வாக்குத்தத்தம் எதுக்கு அப்படின்னா அந்த வாக்குத்தத்தத்தை மைண்ட்ல வச்சு அதை நினைப்பூட்டணும். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி அப்படின்னா நம்மளால எதையும் சொன்னாதான் நடக்கும். இந்த வாக்குத்தத்தம் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த வார்த்தை நமக்கு நிறைவேறணும். அதை நம்ம சொல்லணும். அதை சொல்ல 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 அந்த வார்த்தைக்குரிய தேவன் நிச்சயமா அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். நம்ம சொல்லும் பொழுது எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில இருந்து அது மாறும். அப்ப வாக்குத்தத்தம் எதுக்கு கொடுக்குது? மைண்ட்ல நினைப்பூட்டுதலா அதை கொடுக்குறோம். அப்ப நம்ம நாங்க கண்டிப்பா அடுத்த வருஷம் வரும்போது யாரெல்லாம் அந்த வாக்குத்தத்தத்தை மைண்ட்ல வச்சிருக்கிறீங்களோ அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுக்குன்னு சொல்லணும். நிச்சயமா சொல்லும் பொழுது எல்லாருக்கும்
சொன்ன நிறைவேறின எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் நிச்சயமா அல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேறும், அது உண்மை, அது நிச்சயம். ஆனா நிறைவேறும், ஆனா அதை மைண்ட்ல வச்சு அதை யார் நினைப்பூட்டுதலா சொல்றாங்களோ இது சும்மா தூக்கி போடுறது இல்லை. இது தேவன் நமக்காக எழுதி கொடுத்த வார்த்தை. எத்தனையோ வார்த்தைகளை பைபிள்ல நமக்கு எழுதி கொடுத்துக்கிறாரு. ஆனா இது விசேஷித்த வார்த்தை. இந்த வார்த்தை உங்களுக்கு உள்ளத்தை தோடும். நிச்சயமா நீங்க எதிர்பார்த்து என்ன நினைச்சு இன்னைக்கு வந்திருக்கிறீங்களோ அந்த வார்த்தை தேவன் உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கு உங்களோடு பேசுகிற வார்த்தை, இந்த வார்த்தை நிச்சயமா உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த வார்த்தை நிறைவேறணும்னா அதை அறிக்கை செய்யணும். உண்மையிலேயே அந்த வார்த்தைக்குரிய தேவன் உங்களுக்கு நிறைவேறும். கண்டிப்பா நடக்கும். வார்த்தை வீணாக, அதாவது வெறுமையாக இருக்கக்கூடாது. இந்த வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தையில் ஒரு சிறு உறுப்பு கூட ஒளிந்து போகாமல் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட வாக்கு வெறுமையாக வாங்காமல் இந்த வாக்குத்தத்தை நீங்க நம்பி உறுதியா பிடிச்சு அதை டெய்லி வச்சு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன மாற்றமோ, என்னென்ன ஆசீர்வாதமோ இத்தனைக்கும் உங்களுக்கு நேரம் அந்த வார்த்தை கடந்து வரும். ஏன் அப்படி வார்த்தையை பண்ணுறதுன்னா தேவன் வந்து வார்த்தையா தான் இன்னைக்கு இருக்காரு. எந்த இடத்துல எந்த சபையிலும் வார்த்தை மட்டும்தான் எழுதியிருக்கும். ஒரு உருவமோ ஒரு எது வேற எந்த விதமான ஒரு பொருளோ எதுவுமே வைக்க மாட்டாங்க. வார்த்தை மட்டும்தான். அந்த வார்த்தையா தான் இன்னும் எழுதியிருக்காரு. அது என்ன அப்படின்னா யோவான் 1வது அதிகாரத்துல 1வது வருஷத்துல ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாவே இருந்தது. தேவன் இந்த வார்த்தையோட இருக்காரு. அது ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வசனம் என்ன சொன்னா, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அவனுக்கு அப்படியே ஆகும். அது அல்லேலூயா. அது அப்படி அந்த வசனத்தை நான் உங்களுக்கு முடிக்கல, அதனாலதான் சொல்றேன். நம்ம இருதயத்துல சந்தேகமே வரக்கூடாது. ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு முழு நிச்சயத்தோட அந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் ஒவ்வொருவரையும் தேவன் சாட்சி அனுப்பாரு. நிறுத்தின ஒவ்வொருவருக்கும் அடுத்த வருஷம் ஒரு கிஃப்ட். அல்லேலூயா. அவங்க ஆண்டவரை நினைச்சு எனக்கு இந்த வார்த்தை வேணும்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே வார்த்தையை கொடுப்பார். கண்டிப்பா உங்களுக்கு பேசியிருப்பாரு. நினைச்சது நடக்கும்னா நான் சொன்னது நீங்க கடைபிடிக்கணும், செயல்முறைக்கு கொண்டு வரணும்னு அதான் செய்யணும். எல்லாரும் கார்டு வாங்கிட்டீங்களா? வாங்கினா மட்டும் தூக்கி காட்டுங்க. கார்டு வாங்கினா தூக்கி காட்டுங்க. வாங்கினவங்க மட்டும் தூக்கி காட்டணுமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். வெளியே உள்ளவங்க தூக்கி காட்டுங்க கார்டு. வாக்குத்தத்தத்தை தூக்கி காட்டுமா? வீடியோ வெளியிட்டு தேங்க்யூ. கிளாப் பண்ணுங்க எல்லாரும். குடுமா குழந்தைங்களுக்கு கொடுங்க. கிறிஸ்மஸ் அவங்க சாப்பிட முடியாது, அதனால குழந்தைங்களுக்கு.
இன்க்ரீஸ் ஆகும் காஃபும் அந்த இருக்காருவாங்க இருக்காரு சச்சின்க்கு திருப்பி அதே இதை போடுங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ. நீ வந்து அவளுக்கு பாஸ் பண்ண தெரியுமா? மியூசிக் போடுறேன். போட்டோம் அதுக்கப்புறம் தான் அது பிள்ளைகளுக்கு தெரியும். அது மாதிரி அவன் பண்ணிடுவான். இப்ப தம்பி வெளியே உனக்கு gift இருக்கு சரியா? நீ அங்க போய் தூக்கி போடக்கூடாது. விளையாட்டுல சேர்ந்தவங்களுக்கு தான் கிஃப்ட் இல்லைன்னா கிடையாது யாருக்கும். ஓகே இப்போ இப்ப யாரெல்லாம் இருக்கீங்க? நீயே தம்பி இருக்கான் சரியா? இதெல்லாம் அவுட்டா அவர்கிட்ட கொடு. இங்க தர சொல்லுங்க. யார் கொஸ்டின் பார்த்தோம்? ராசி நல்லா வராது. ஓகே யார் வின்னு? சரி ஓகே. கிளாப் பண்ணிருக்க பேர் என்னதுமா? கார்த்திகா. அவளுக்கு மட்டும் 2 பால். ஓகேவா இன்னொரு பாலும் gift-ஆ கொடுத்துருங்க பாப்பாக்கு. பால் கையில வச்சிருக்காங்க அப்படினாரு. பால் கிறிஸ்மஸ் தாத்தா கொடுங்க. அப்படியே தாத்தா வாங்க. ஆமா சரி நான் ஒன்னு பண்றேன். 2 பேருக்குமே கன்ஃபியூஸ் ஆகுறதால ஆளுங்க 2 பேருக்கும் கடைசி வரைக்கும் வந்ததனால 2 பால். ஈத்தன பத்தி எல்லாருக்கும் எல்லாத்தையும் இருக்கணும்டா. பிரச்சனை, கடன் பிரச்சனை, இல்லைன்னா உடம்புல ஏதாவது என்னென்ன பிரச்சனையோ, உடம்புல பிரச்சனையா, இல்லை குடும்பத்தில் ஏதாவது சமாதானம் குடும்பத்தில் எதுவும் நிறைவேறாமல் இருக்கா, எதுவாக இருந்தாலும் உங்கள் சிந்தனைக்கு கொண்டு வர. அதாவது மயில்னா மயிலை நினைப்போம், யானைன்னா யானை நினைப்போம், பூனைன்னா பூனை நினைப்போம். அதாவது உங்கள் பிரச்சனை என்ன அப்படிங்கிறத உங்கள் சிந்தனைக்கு கொண்டு வாங்க. இந்த ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் வந்து பெரிய அற்புதத்தை செய்வார். நீங்கள் அருமையாக சாட்சியை வந்து சொல்ல கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்ட விடுவார். ஒரு சின்ன ஒரு பாட்டில் ஒரு சின்ன ஸ்டான்ஸ் மட்டும் படிச்சுட்டு ஜெபம் பண்ணுவோம். புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். அங்க இங்க பார்க்காம கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. என்ன பிரச்சனை இருந்தோ அவங்க இருதயத்திலே கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து அது இன்னைக்கு நிறைவேறும். அற்புதமாக 2020 அடி எடுத்துக்க கருத்து உயர்த்துவார். பிரச்சனையை பார்த்து நம்ம பேச போகிற நேரம் எந்த பிரச்சனையா இருந்தாலும்
அந்த பிரச்சனை என்னை விட்டு போகட்டும்னு நீங்க பேசுகிற நேரம், மழையை பார்த்து நம்ம பேசினா கூட அது போகும்னு சொன்னா, நம்ம பிரச்சனையை பார்த்து பேசும்போது இயேசுவின் நாமத்துல அந்த பிரச்சனை போ அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரச்சனை மாறும். எதுவா இருந்தாலும் இப்போ பேசுங்க. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலையிலும் தேவனை நாங்கள் ஆராதனை செய்து இந்த வார்த்தையை கொண்டு தியானித்து அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்தீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு கிறிஸ்துமஸையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அந்த ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை அளவிடப்பட முடியாமல் இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபம் செய்கிறோம். ஆண்டவரே சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் அந்த யாரும் கூட வெறுமனையாய் திரும்பாதபடி இந்த காரியத்தை எதை வேண்டி நிற்கிறார்களோ அந்த காரியத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரே ஒருவர் கூட வெறுமனையாய் போகக்கூடாது ராஜா. நிறைவான பலனோடு நிறைவான மனதோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லாரையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தில் நின்றோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நோய்கள் எல்லாம் குணமாக்கி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.